ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு சாப்டர் 2 பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அந்த சாப்டர்லேருந்து டாப் 45 எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். அந்த எம்சிக்யூஸ் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோ பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக இருந்துச்சா, இல்லை மீடியமாக இருந்துச்சா, இல்லை சூப்பர் ஹார்டாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டைம் எவ்வளோ டேக் பண்ணுச்சு அதை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். First question, which of the following groups of organism shows both autotrophic and heterotrophic mode of nutrition yet does not belong to same kingdom? அதாவது 4 ஆப்ஷனில் எது எந்த ஒரு ஆப்ஷனில் ஆட்டோட்ராபிக் இருக்குது, ஹெட்ரோட்ராபிக் இருக்குது, ஆனால் ரெண்டுமே சேம் கிங்டமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், சைனோபாக்டீரியா அது என்னது? சைனோபாக்டீரியா அது ஆட்டோட்ராபிக். யூக்ளினா சம்டைம்ஸ் ஆட்டோட்ராபிக், சம்டைம் ஹெட்ரோட்ராபிக். இது யூக்ளினா ஹெட்ரோட்ராபிக், ஆட்டோட்ராபிக். ஓகே, இதுவும் அப்படி வச்சுக்கலாம். பரமேசியம் மேக்ஸிமம் ஹெட்ரோட்ராபிக் தான், ஆனால் ரெண்டுமே ஒரே கிங்டம். அப்போ இது ரிஜெக்ட்டு. அதே மாதிரி இது ரெண்டுமே ஒரே கிங்டம், இதுவுமே அப்படி தான் வருது. அப்போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். அப்போ இதிலலாம் ஆட்டோட்ராபிக் இருக்குது, ஹெட்ரோட்ராபிக் இருக்குது, ஆனால் ரெண்டுமே வேறு கிங்டம். இது சைனோபாக்டீரியான்றது மொனீரா, யூக்ளினான்றது புரோட்டிஸ்டா. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் புரோட்டோசோவன்ஸ் இஸ் ட்ரூ? அதாவது புரோட்டோசோவன்ஸ் பற்றி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாங்க? அமீபாய்ட் புரோட்டோசோவன் யூஸ் சூடோபோடியா ஃபார் லோகோமோஷன் அண்ட் ஃபீடிங். இது கரெக்டா? கரெக்ட். அதாவது ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேராசிட்டிக். இது தப்பு. அதாவது ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோன் எய்தர் ஃப்ரீ லிவிங்காக இருக்கலாம், இல்லைனா ஆர் பேராசிட்டிக்னு தான் அந்த வார்த்தையே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆல்வேஸ் பேராசிட்டிக்ன்ற வார்த்தை தப்பு. Ciliated protozoans have gullet or for ingesting food. Correct. Sporozoan have spore-like stage and include plasmodium. Correct. அப்போ ஆப்ஷன் 2 தப்பு. அப்போ 1 3 4 கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ ரைட். ஓகே, தேர்ட் கொஸ்டின், methanogens are found in gut of ruminant animal and play an important role in nutrition of this animal. அதாவது மெத்தனோஜன்ஸ் நம்ம கவ்வோட கட்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுதான் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நியூட்ரிஷன் ஆஃப் திஸ் அனிமல், அதையும் பார்த்தோம். அது நீங்கள் அந்த லைனை கான்செப்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ இது கரெக்ட். அசஷன் கரெக்ட். மெத்தனோஜன்ஸ் ஆர் டைப் ஆஃப் பாக்டீரியா தட் ப்ரொடியூஸ் மீத்தேன் அண்டர் ஏரோபிக் கண்டிஷன். அதாவது இந்த லைன் இந்த சாப்டரில் இல்லை. இது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் மெத்தனோஜன்ஸை மீத்தேன் கேஸை தயாரிப்போம்ல, அந்த ப்ரொடக்ஷனில் அந்த லைன் இருக்குது. உங்களுக்கு இந்த லெசன் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா இது தெரியலனா விட்டுருங்க. ஆனால் இது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா அந்த பார்த்திங்கன்னா அதில் ஆன்அரோபிக் கண்டிஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஏரோபிக் கண்டிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அசஷன் ரைட்டு, ரீசன் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? Euglenoids are photosynthetic in presence of sunlight, okay, and heterotroph in darkness. கரெக்ட். அதாவது யூக்ளினாய்ட்ஸ்ன்ற பேராகிராஃபை ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். யூக்ளினாய்டு சில நேரத்தில் சன்லைட் இருக்கப்போ ஃபோட்டோசிந்தட்டிக்காக தான் இருக்கும். அதே சன்லைட் இல்லாதப்போ அது ஹெட்ரோட்ரோபிக்காக மாறிடும். நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆல் சைமோட்ஸ் ஆர் சாப்ரோபைட்டிக் புட்டிஸ்ட். கரெக்ட். இது அந்த லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து, டைனோஃப்ளாஜிலேட் யூஸ்வலி ஹேவ் 2 ஃப்ளாஜில்லா பிளேஸ்டு லாங்கிடியூட்னலி. இது தப்பு. அதாவது டைனோஃப்ளாஜிலேட் 2 ஃப்ளாஜில்லா இருக்கும் தான். ஒன்று ட்ரான்வர்ஸு, ஒன்று லாங்கிடியூட், அப்படி தான் கொடுத்துருப்போம். ரெண்டுமே லாங்கிடியூட் அப்படி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்தே நம்ம நிறையா கொஸ்டின் எடுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், படிக்கிறப்போ நீங்கள் கொஸ்டின் எடுங்க. அதாவது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு இது உங்களை இந்த மாதிரி எடுக்க சொல்லலாம். லைன் பை லைனாக நீங்கள் கொஸ்டின் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினைட் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்னா, அப்போ சன்லைட் இருக்கப்போ யூக்ளினைட் ஃபோட்டோசிந்தட்டிக்காக ஆக்ட் பண்ணும். ஆமாம். அது ஹெட்ரோட்ராபிக்காக டார்க்னஸில் இருக்குமா? ஆமாம், இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இப்போ ஆல் ஸ்லைமோட்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராப் அப்படி சாப்ரோபைட் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுத்தா அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், அசஷன், ரீசன் எது எடுத்தாலுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இது. பார்த்தீங்கன்னா இது தப்பு. 2 ஃப்ளேஜ் இல்லாமல் லாங்கிடியூட்லாம் இருக்காது. அடுத்து, கிரைசோஃபைட்ஸ் ஹேவ் செல் வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா அவங்க செல்லுலோஸும் கொடுத்துருப்பாங்க, சிலிக்கான் தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா வாசிச்சிங்கன்னா செல்லுலோஸுன்ற கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் 1 and 2 கரெக்ட். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. எப்போவுமே
நம்ம வந்து கொஸ்டினில் கரெக்டாக இன்கரெக்டான்றது எப்போவுமே ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருப்போம், எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதனால நம்ம மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. என்றைக்குமே நம்ம படிக்காமல் தப்பு பண்ணலாம், படிக்காமல் மார்க் வாங்காமல் வரலாம். ஆனால் படித்து நம்ம தப்பு பண்ணி மார்க் வாங்காமல் வந்தோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் மிஸ்டேக். அப்போ ஆப்ஷன் 1 and 2 தான் ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 5th கொஸ்டின், அசஸ் அண்ட் ரீசன் டைப். இதில் வந்து மேக்ஸிமம் அசஸ் அண்ட் ரீசனும் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் குழப்பும். ஆனால் இந்த லெசனில் மேக்ஸிமம் கஷ்டமாக கேட்க முடியாது. ஆனால் இருந்தாலுமே வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக கேட்க முடியுமோ அவ்வளோதான் கேட்டுட்ருக்கோம். அசஸன் வந்து வைரஸ் ஆர் கன்சிடர் லிவிங் வென் தே ஆர் இன்சைட் த செல். கரெக்ட். அதாவது வைரஸ் வந்து நான் லிவிங் எப்போனா அவுட் சைடு த செல்லில் இருக்கப்போ. இதுவே நம்ம பாடிக்குள்ளே ஏதோ வைரல் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா அந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ வைரஸ் வந்து இன்சைட் த ஒரு ஹாஸ்டல் செல்லில் போச்சுன்னா லிவிங் தான். அதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருவாங்கன்னா தே ஹேவ் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் வித் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அண்ட் என்சைம் ஃபார் மெட்டபாலிசம். அது தப்பு. அதாவது வைரஸ் வந்து அது வந்து செல்லுலார், வைரஸ் செல்லுலார் ஸ்ட்ரக்சரே கிடையாது. அது டிஎன்ஏ ஆர்என்ஏ எது வேணால் இருக்கலாம். ஆனால் அது எப்படி வந்து ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கே ஒரு வைரல் ஃபீவர் வருதுன்னா நம்மளோட மெக்கானிசம் எடுத்து தான் ரிப்ளிகேட் ஆகும். அதுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது ரீசன் தப்பு. அப்போ அசஸன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி. ஓகே, அப்போ வந்து எது வந்து கரெக்ட் ஆன்சர், அதாவது கரெக்ட் இன்கரெக்டில் தப்பே பண்ணிடக்கூடாது. இன் லைக்கன்ஸ் ஆல்கல் காம்பவுண்ட் கால் மைக்கோபியான், ஃபங்கல் காம்பவுண்ட் பைக்கோபியான். இது தப்பு. ஏன்னா ஆல்கல் காம்பவுண்ட் தான் பைக்கோபியான், ஃபங்கல் காம்பவுண்ட் தான் மைக்கோபியான். ஓகேவா? அடுத்து, த ஆல்கல் காம்பவுண்ட் பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் த ஃபங்கல் காம்பவுண்ட் ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல் அண்ட் வாட்டர். இது கரெக்டு. அதாவது ஆல்கல் காம்பவுண்ட் தான் வந்து ஃபுட்டை தரும், ஃபங்கல் காம்பவுண்ட் ப்ரொடக்ஷன் தரும். இது கரெக்டு. லைக்கன்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு பொல்யூஷன் அண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் அபுண்டன்ஸ் where SO2 இஸ் லெவல் இஸ் ஹை. அதாவது இது தப்பு. ஏன்னா லைக்கன்ஸ் வந்து ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டர் தான். ஆனால் அது பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இருக்காது. அதனால தான் அது பொல்யூஷன் இண்டிகேட்டர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொல்யூஷன் SO2 லெவல் அதிகமாக இருந்தால் பொல்யூட்டாக இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்குன்றாங்க. அது தப்பு. அடுத்து, லைக்கன்ஸ் ரெப்ரசன்ட் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே. இது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 2ம் 1ம் 3ம் தப்பு, 2ம் 4ம் கரெக்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 2 and 4. அடுத்த கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஆர் என்டிட்டிஸ் இன் எ லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் மேலே செல்லுலார் காம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரியாட்ஸ் வந்து செல்லுலார். அப்போ இருக்கிறதுலையே கம்மியான அதெல்லாம், அதாவது மொனிராக்கும் கீழே அந்த கிளாஸிஃபிகேஷனில் அது இருக்காது. அப்போது அப்போ வந்து ஏ தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்படி பார்த்து டி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா சி வராது, ஃபஸ்ட்டு ஏ தான் வரும். ஓகே, ஏ. அதுக்கடுத்து என்ன வரும்? அதுக்கடுத்து மெத்தனோஜன்ஸ் தான் வரும். மெத்தனோஜன்ஸ் இதெல்லாம் மொனிரான தான் இருக்குது. அப்போ வந்து ஏக்கு அடுத்து சி. மொனிரா, புரோட்டிஸ்டாவில் வந்து என்னென்ன இருக்குது? யூக்ளினாய்ட்ஸ் இருக்குது, பரமேசியம் இருக்குது. நேற்று தான் சொன்னோம் யூக்ளினாய்டை விட பரமேசியம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம்னு. நேற்று அந்த வீடியோவில் சொல்லியாச்சு. அப்போ யூக்ளினாய்டு வந்து அடுத்ததுக்கப்புறம் தான் பரமேசியம். அடுத்து வந்து என்ன? மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை. அடுத்த ரைசோபோஸ் வந்து ஃபங்கை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து அது வந்து அடுத்த லெவல். லைக்கன்ஸ் வந்து ஏன் கடைசி லெவல் அப்படின்னா, லைக்கன்ஸில் வந்து ஃபங்கையும் இருக்குது, ஆல்கேயும் இருக்குது. அப்போது அது ரெண்டுமே சேருது. அப்போ அதோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது ஆர்டர் வந்து இந்த ஆர்டரில் தான் வரும். ஏ, சி, பி, எஃப், இடி. ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஃபங்கை இஸ் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டின் மேக்ஸிமம் கரெக்டாக தான் கேட்குறாங்க. அப்போது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை எது கரெக்ட்னு கேட்குறாங்க. பிளாஸ்மோகேமி இஸ் ஃபுஷன் ஆஃப் 2 நியூக்ளியர் ரிசல்ட் இன் டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். இது தப்பு. ஏன்னா பிளாஸ்மோகேமி இஸ் ஃபுஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம், நியூக்ளியை கிடையாது. அடுத்து, கேரியோகேமி இஸ் ஃபுஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் பிட்வீன் 2 மோட்டல் கேமேட்ஸ். இது தப்பு. ஏன்னா கேரியோகேமி இஸ் ஃபுஷன் ஆஃப் 2 நியூக்ளியை. இதை அப்படியே மாற்றி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க 2 ஆப்ஷனில். அடுத்து, டைகேரியாடிக் ஃபேஸ் அக்யூர்ஸ் வென் த பேரண்ட் நியூக்ளியை ஃபியூஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த. இதுவும் தப்பு. மியாசிஸ் அக்யூர்ஸ் ஆஃப்டர் கேரியோகேமி டு ப்ரொடியூஸ். இது கரெக்டு. இது எல்லாமே என்சிஆர்டி லைன் தான். இந்த என்சிஆர்டி லைனில் தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கொஸ்டின் வந்து போட்டுடலாம். நம்ம என்னவே என்சிஆர்டி லைனை படித்தாலும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்க்கெலாம் நம்ம என்சிஆர்டி லைன் வந்து அதிகமாக வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தா தான் டக்குன்னு போட முடியும். அடுத்து, பைக்கோமைசிட்ஸ் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்?
ஓகேவா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் இன் ஸ்பொராஞ்சியா. கரெக்டா? கரெக்டு. ஜைகோஸ்போர் ரிசல்ட் ஃப்ரம் ஃபியூஷன் ஆஃப் டூ மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலர் கேமெட்ஸ். டிசிமிலர் கேமெட்ஸ் ஆர் சிமிலர் கேமெட்ஸ். ஓகே. மைசீலியம் இஸ் செப்டேட் அண்ட் பிரான்ச். தப்பு. அதாவது மைசீலியம் இஸ் ஏசெப்சிட் அண்ட் கோஎனோசைட்டிக். அது வந்து மைசீலியம் வந்து செப்டேட்டாக இருக்காது. அடுத்து ரைசோபஸ் எக்ஸாம்பிள் மைக்கோமைசிஸ். கரெக்டு. ரைசோபஸ் வந்து அதாவது முக்கர், ரைசோபஸ், அல்புகோ மூணுமே வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ஆப்ஷன் 1, 2, 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் ஆஸ்கோஸ்போர். அதாவது ஆஸ்கோஸ்போரை பற்றி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. தே ப்ரொடியூஸ்ட் இன் பெசிடியா. அதாவது பெசிடியான்றது பெசிடியா ஸ்போர்ட்ஸில் வரும். இது ஆஸ்கோஸ்போர். அதாவது ஆஸ்கோஸ்போர்ன்றது ஆஸ்கோமைசிட்ஸ்லாம் வரும். அதில் ஆஸ்கோஸ்போர் இருக்குது ஆர் கொனிடியோஸ்போர் இருக்குது. ரெண்டுமே நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்று செக்ஸுவல், ஒன்று ஏசெக்சுவல். இப்போ வந்து அவங்க இதை பற்றி தான் கேட்குறாங்க. ஆஸ்கோஸ்போர் இருக்காங்க. தே ஆர் ப்ரொடியூஸ் இன் ஆசை. கரெக்டு. மேபி செக்ஸுவல் ஆர் ஏசெக்சுவல். இப்போ தான் சொன்னேன் ஒன்று செக்ஸுவல் ஒன்று ஏசெக்சுவல்னு. இது வந்து இதுவும் அப்படியா இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் எக்டோஜினியஸ்லி இன் ஆசை அரேஞ்ச் இன் ஆஸ்கோஸ்காப். இது கரெக்டு. அதாவது இதெல்லாமே வந்து இப்போது பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனை மட்டுமே படிச்சுட்டு போகிற எக்ஸாம் எழுதுனா கூட இதெல்லாம் ஓரளவு இது எழுதிடலாம் நம்ம இது மட்டும். ஆனால் மொத்தமாக குமுலேட்டிவாக பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் 11th ஃபுல்லாக 12th ஃபுல்லாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சு நீட்டில் எழுதுகிறப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து இப்போ இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுகிறோம்ல அப்போவே நம்ம படிச்சுக்கிட்டா தான் அப்போ வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணால் அப்போதைக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணாதான் ஞாபகம் வந்து டக்குன்னு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா. இப்போதைக்கு கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரெகார்டிங் பெசிடியோமைசிட்ஸ். எது ட்ரூன்னு கேட்குறாங்க. பெசிடியோமைசிட்ஸில் வந்து எது ட்ரூ? Basidiomycetes are produced without karyogamy. Plasmogamy occurs between two vegetative cell dikaryotic phase. Meiosis occurs before karyomatic in Basidiae. Fruiting bodies do not contain dikaryotic mycelium. ஆப்ஷன் பி. அதாவது பிளாஸ்மோகேமி டூ வெஜிடேட்டிவ். இது வந்து ஒரு லைன். இது நாலுமே தொடர்ந்து ஒரு லைனில் வரும். அந்த படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாலுமே அடுத்தடுத்த லைனில் வரும். அடுத்த கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் டியூட்டரோமைசிட்ஸ். டியூட்டரோமைசிட்ஸில் வந்து இதுதான் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஒன்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்யூர்ஸ் வியா கொனிடியா. கரெக்டு. செக்ஸுவல் ஸ்டேஜ் இஃப் டிஸ்கவர்ட் மே ரீக்ளாசிஃபை இன்டூ ஆஸ். இதுவும் கரெக்டு. மைசீலியம் இஸ் கோஎனோசைட்டிக் அண்ட் பிரான்ச்டு. தப்பு. மைசீலியம் வந்து செப்டேட் அண்ட் பிரான்ச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. நான் பிரான்ச்சுலாம் வராது. அப்போ ஆப்ஷன் சி வந்து தப்பு. இது வந்து இதெல்லாம் கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் 13th. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ப்ரோட்டிஸ்ட் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரீடாமினன்ட் ஹேபிடன்ட் ஃப்ரெஷ் வாட்டர் டு மெரைன். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து மெரைனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது ஃப்ரெஷ் வாட்டர் எது மெரைனு? யூக்ளினாய்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஆமாம், யூக்ளினாய்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. டைனோஃப்ளாஜலேட் வந்து மெரைனு. ஓகே. அப்போ வந்து கிரைசோஃபைட்ஸ் வந்து போத். அதாவது கிரைசோஃபைட்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும் மெரைன்லேயும் இருக்கும். ஆனால் இவங்க ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து மெரைன் போய் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது முன்னாடி வச்சுக்கலாம். கிரைசோஃபைட்ஸும் முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து டைனோஃப்ளாஜலேட் ஃபுல்லாக மெரைனு. அப்போ ஆப்ஷன் ஏவும் டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ எது வேணால் வரலாம். அதாவது இவங்க கிளியராக அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்ரு, அப்புறம் போத்து மெரைன், அப்புறம் தனியாக மெரைன் கொடுத்துருக்காங்கனோ இல்லைனா அதை கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இதுதான் ஆன்சர். ஒன்று ஏ இல்லை ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ப்ரோட்டிஸ்ட் இஸ் கரெக்ட். எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ப்ரோட்டிஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் வெல் டெஃபினைட் செல் வால். தப்பு. அதாவது யூக்ளினா இந்த மாதிரியான இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் பெல்லிக்கல்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுவும் ப்ரோட்டிஸ்டால் தான். அப்போ அதுக்கெலாம் செல்வாலே இல்லை. அப்போ வந்து வெல் டிஃபினைட் செல்வால்லாம் சொல்ல முடியாது ப்ரோட்டிஸ்ட்டுக்கு. ப்ரோட்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் செக்ஸுவலி அண்ட் ஏசெக்ஸுவலி பட் நாட் பை செல் ஃபியூஷன். இதுவும் தப்பு. அதாவது அந்த ப்ரோட்டிஸ்டால் அந்த கிரைசோஃபைட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டிஸ்டோட இன்ட்ரடக்ஷனில் கடைசி நிலையில் கொடுத்துருப்பாங்க அவங்களே. ப்ரோட்டிஸ்டா ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஸுவலி அண்ட் செக்ஸுவலி பை செல் ஃபியூஷன் அண்ட் சைகோட் ஃபார்மேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருவாங்க, நாட் பை செல் ஃபியூஷன் கொடுத்தாங்க. அப்போ இது தப்பு. சம் ப்ரோட்டிஸ்டா ஃப்ளாஜெல்லா சிலியா ஃபார் மூமெண்ட். கரெக்டு. ப்ரோட்டிஸ்டா கேன் லிங்க் ஃபார்ம் ஏ லிங்க் வித் பிளான்ட்ஸ், ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ். கரெக்டு. அதாவது இப்போ வந்து சில நேரத்தில் ப்ரோட்டிஸ்டா வந்து அந்த லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே சில நேரத்தில் சிங்கிள் லைன் எம்சிக்காக கூட கேட்கலாம். எந்த கிங்டம் வந்து பிளான்ட்டு ஃபங்கை அனிமல்னு கொடுக்காம எந்த கிங்டம் வந்து அதர் கிங்டமோட லிங்க் வச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்ட்டாக அனிமலையும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோட்டிஸ்டா தான் போடணும். அதில் என்சிஆர் லைன்லேயே இருக்கும் ப்ரோட்டிஸ்டா கேன் ஃபார்ம் ஏ லிங்க் வித் இந்த லைன் அப்படியே என்சிஆர் லைனில் இருக்கும்.
அப்போ ஆப்ஷன் பி, சரி ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி ஆர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் ரைட்டு. அடுத்து 15th கொஸ்டின். ரெட் அசசன், ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட் ரிலீஸ் டாக்ஸின் தட் மே கில் மெரைன் அனிமல்ஸ். கரெக்டு. தே ஹாவ் ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட் அண்ட் ரூட் ஃப்ளாஜெல்லா, அதுவும் கரெக்டு. ஆனால் அசசனும் ரைட்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் அசசனுக்கு ஏற்ற ரீசனாக கேட்டால் அது கிடையாது. அப்போது ஆப்ஷன் பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது இந்த வீடியோவில் 15 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நம்ம 45 கொஸ்டின் வந்து போடணும். அதில் 15 கொஸ்டின் வந்து போட்டாச்சு. இன்னி 30 MCQ வந்து டுமாரோ வீடியோவில் வந்து அப்லோட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இருந்தால் ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கஷ்டமாக இருந்தால் ஓரளவு மீடியமாக இருந்தால் மீடியம்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தால் சூப்பர் ஹார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி எந்த சாப்டர் வேணும் உங்களுக்கு, பார்ட் 2 வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.